உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவளமடைகளை துண்டு கருணையனும் வெள்ள மதம் பொழி சித்தி வெள்ளத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பான். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன். தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருப்பூர்ல தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொன்னா சென்னையில கேட்கணும், திருப்பூர் நகரத்துக்குள்ளேயே கேட்கல. தென்னாடுடைய சிவனே போற்றி இது திருப்பூர். அற்புதமான இந்த மாலை வேளையிலே இறைவன் பெருங்கருணையினாலே மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருபூசை நன்னாள் விழாவினை முன்னிட்டு சித்தி விநாயகர் திருக்கோயிலிலே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே அடியேனையும் இதில் ஈடுபடுத்திய எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளுக்கும் மணிவாசக பெருமானுடைய குருவருளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை சீராக சிறப்பாக நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பு. ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எவ்வளவு என்பது அடியனுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு பெரிய புராண ஆண்டு விழாவும் பெங்களூரில் காலையிலிருந்து மாலை வரையிலும் நிகழ்வு நடத்துவோம். அதில் ஒரு சின்ன நாடகம் அதுவும் போடுவோம். பார்த்தீங்கன்னா அதில் பெண்கள் எல்லாம் சேர்ந்து திருவாசகத்தில் திருப்பொற்சுன்னம், திருவம்பாவை, திருச்சாடல் இப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடகம் இயற்றி அமைத்த ஒரு அந்த சிறப்பு உடையது எங்களுடைய ஆண்டரசு உழவார திருப்பணிக்குழு பெங்களூரிலே. அந்த தவத்தின் பயன், எதுவுமே தவம் இருந்தால் மட்டும்தான் அதுக்குரிய பயன் கிடைக்கும். ஆகவே ஆண்டரசு உழவார பணிக்குழு என்பதாக நாங்கள் அமைத்து கிட்டத்தட்ட ஒரு 400 உழவார பணிகள் பெங்களூரும் பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்திலே கேட்பாரற்று மக்கள் போகாத முட்கள் நிறைந்த பாழடைந்த கோயில் என்பதாக இருக்கக்கூடிய கோயிலாக தேர்ந்தெடுத்து அதை கும்பாபிஷேகம் அளவிற்கு அந்த கோயில் ஒரே வருடத்திலே அது அமைந்திருக்கின்ற அளவிற்கு சீர்படுத்துகின்ற ஒரு அற்புதமான அடியார் திருக்கூட்டத்தை பெங்களூரிலே நாங்கள் அமைந்திருக்கின்றோம். அந்த வகையில ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய அது சிரமம் அப்படிங்கிறது அடியனுக்கு தெரியும். அதை ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்முடைய சிவபிரகாசன் ஐயா அவர்கள் இந்த விழாவினை எவ்வளவு அவர் சிரமப்பட்டு அதற்குரிய உழைப்பு அமைத்து உங்களையெல்லாம் இங்கு அழைத்து அடியனை பேச வச்சு நான் எங்கே இருக்கிறேன்னு என்னை கூப்பிட்டு நான் ஊராலேயே அவர் எவ்வளோ நேரம் ட்ராக் பண்ணார். இந்த மாதிரி எத்தனை பேரை ட்ராக் பண்ணியிருப்பார். அப்படி அந்த அற்புதமான அந்த ஒரு பணி என்பதாக சொல்லக்கூடிய இது தொண்டாக செய்யக்கூடிய அவருடைய திருவடிக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமொழிமைகளால் அவரை வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற நம்முடைய திருக்கோயில் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் அவருடைய திருவடியை சமர்ப்பித்துக் கொண்டு, கீழே தான் உட்கார்றேன்னு சொன்னாரு ஐயா, நீங்க கீழே உட்காரக்கூடாது மேலே வாங்கன்னு சொல்லி மேலே ஏற்றணும். மேலே ஏற்றுனதுக்கு அப்புறம் இல்லை நான் பேச மாட்டேன்னு சொன்னாரு. இல்லை நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க
அப்படின்னு கீழே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே ஏற்றி மேலே உட்கார வச்சு அவரை பேசவும் வச்சுட்டோம். அப்படி மோகன்தாஸ் ஐயா அவர்கள் நீண்ட நாட்கள் எங்களுடைய பழக்கம். ஐயா அவர்களும் தியாகராஜன் ஐயா அவர்களும் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இளைஞர்கள் தான், இப்போவும் இளைஞர்கள் தான். அதனால நாங்கள் இளைஞர்கள் அப்படின்னு எங்களை என்னவோ ஒரு ஷிஃப்ட் பண்ணி அப்படி தள்ளிக்க விரும்பல. இருந்தாலும் இளமை காலத்திலே இருந்து பவானியிலே எங்களுடைய திருக்கூட்டம், பவானி ஐயா அவர்கள் திருக்கூட்டம் ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்த திருக்கூட்டம் நாங்கள் எல்லாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு சேவை, அற்புதமான ஒரு பணி பவானி அடியார்கள் திருக்கூட்டம் என்பதாக சொன்னால் எதுக்குமே ஒரு ரோல் மாடல்னு ஒன்று இருக்கும். இதை பார்த்து நீங்க கத்துக்குங்க. பூஜை செய்யணுமா இப்படி செய்யுங்க, பணி செய்யணுமா இப்படி செய்யுங்க, அடியார்கள் எப்படி இருக்கணுமா இப்படி இருங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தை பார்த்துத்தான் மற்ற எல்லா நாட்டிலே இருக்கக்கூடிய அடியார்களும் சிவபூசை செய்வதும் பணி செய்வது என்ன என்பதை வளர்த்த திருக்கூட்டமாக விளங்குவது நம்முடைய பவானி சிவனடியார் திருக்கூட்டம். நான் இது 25-30 வருடங்களாக அதோடு இணைந்த ஒரு நிலை. இன்னும் சொல்லப்போனா பவானி தியாகராஜன் ஐயா அவர்கள் பெங்களூரில் வந்து சைவ சித்தாந்த வகுப்பு பல வருடங்கள் அங்கே எங்களுடைய அடியார் திருக்கூட்டத்தில் அங்கே நடத்தி இருக்கிறார்கள். அப்படி ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்த திருக்கூட்டம். அப்படி பவானி தியாகராஜன் ஐயா அவர்களும் நம்முடைய மோகன்தாஸ் ஐயா அவர்களும் சிவபிரகாசன் ஐயா அவர்களும் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். யார் கிடைப்பார் பணி செய்யறதுக்கும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒயிட் காலர் ஜாப். நானே பார்த்தீங்கன்னு சொன்னா நான் முழு நேர ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் முழு நேர பணி செய்யக்கூடிய, சிவனுக்கு பணி அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு தொண்டிலே இருக்கக்கூடிய அவர்கள். அப்படி தன்னுடைய வாழ்வை பெருமாளுக்காக ஒதுக்குகின்ற அந்த நிலை யாருக்கு வராது. அப்படி நமக்கு கிடைத்த இவர்கள் எல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு தவத்தின் பேரு என்பதாக சொல்ல வேண்டும். ஆகவே அவர்களை நாம் போற்றி அவர்களுக்கு உடனாக இருந்தாலே நமக்கு ஒரு பெருஞ்சிறப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஓதுவார் ஐயா அவர்களும் மிக சிறப்பாக இங்க வந்திருக்காங்க. அவர்களையும் அவருடைய திருவடியை நாங்கள் வணங்கிக் கொள்கின்றோம். ஏன்னா ஓதுவார் என்பவர்கள் தான் திருமுறைக்கு என்பதாக சொன்னால் ஓதுவார்களால் தான் திருமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சத்தியமாக உணர்தல் வேண்டும். ஏனென்பதாக சொன்னால் ஒரு திருக்கோயில்கள் முழக்கம், ஒரு கோயிலிலே அந்த திருமுறைகள் முழங்க வேண்டும். பல பட்டி தொட்டிகள் எல்லாம் திருமுறைகள் போய் சேர வேண்டும் என்பதாக சொன்னால் ஓதுவார்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த பணியானது நம்முடைய வாழ்வை சிறக்க வைக்கின்ற பணியாக செய்து வருகின்ற அவருடைய பொன்னார் இருக்கும். நம்முடைய ஐயா அவர்களுடைய பணியிலேயே சிறந்த பணியாக விளங்குவது, அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. பூ என்பதாக சொன்னால், பூ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எதை குறிக்கும்னா எதை குறிக்கும்? தாமரை. தாமரை. நம்முடைய அம்மா அவங்க நல்லா அற்புதமா இந்த இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது நல்லா ஒன்றும் இல்லாதவங்களையும் மேலே தூக்கி வச்சிருவாங்க. அப்படி ஒரு அழகாக அவர்கள் அந்த ஒரு அமைப்பை நல்லா அற்புதமாக செஞ்சாங்க. இங்கே வருகின்ற பொழுது இந்த வாழ்த்து பாடல் மிக அற்புதமாக பாடினார்கள். நம்முடைய கடவுள் வாழ்த்து, கடவுள் வாழ்த்து பாட்டு அவங்க செலக்ட் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப அப்படியே டக்குன்னு பொறி தட்டினமா இருந்தது. அது பார்த்தீங்கன்னா மங்கையர்க்கு அரசி என்று சொல்லக்கூடிய அந்த மங்கையர்க்கரசி அம்மையாருடைய பாடலை நம்முடைய கடவுள் வாழ்த்து பாடினாங்க. அது உண்மைதான். திருப்பூரை பொறுத்தவரையிலும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மங்கையர்க்கரசியாராக இங்கே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கும் இந்த பூமி சுத்துது. ஏன்னா நல்லார் ஒருவர் உலர் பொருட்டே என்பதாக சொல்லுகின்றார்கள். அதனால அந்த மங்கையர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தான் சைவத்தை வாழ வைக்கக்கூடியவர்கள். அது மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். நம்ம எங்க வேணா சுத்தலாம். பிரகாஷ் ஐயா வந்துட்டு அவர் ரொம்ப நிம்மதியா அவர் வேலை செய்யலாம். ஏன்னா அடிப்படை என்று சொல்லக்கூடிய நிலை மங்கையர்களிடத்திலே, அந்த அம்மா ஒரு அம்மா மங்கையர்க்கரசி. அதனாலதான் சொன்னார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அவர் திருஞான சம்பந்தர் சொன்னார் மங்கையர்க்கரசி அப்படின்னு பாடிட்டாரு. ஆனா இவர் எடுக்கும்போது என்ன சொன்னாரு, மங்கையருக்கு தனி அரசி அப்படின்னு ஒரு தனி அரசியாக, தனி என்ற சொல்ல சேக்கிழார் பெருமான்
பெரிய புராணத்தை பாடுற போது தனி அரசின்னு சொல்றார். அந்த அளவிற்கு குலதெய்வமாக வழங்கக்கூடியவர்கள், சைவத்திற்கு குலதெய்வம் இந்த மங்கையர்க்கரசி என்பதாக பாராட்டக்கூடிய அளவிற்கு பெண்கள் இருந்தால் சைவம் வாழும் என்பதை நிரூபிக்கக்கூடிய திருக்கூட்டமாக இது விளங்குகின்றது. இதிலே நான் கலந்து கொண்டு பேசுகின்ற அந்த வாய்ப்பை கொடுத்த திருவர்களுக்கும் பிரகாசன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை டபுள் தேங்க்ஸ் சொல்லணும். அவருக்கு இரண்டாவது நன்றி. பூ என்பதாக சொன்னால் அது தாமரை பூ, இல்லைன்னா வேற பூவை சொல்லணும்னு சொன்னா மல்லிகைப்பூ, தாழம்பூ அப்படின்னு அந்த பூவினுடைய ஒரு அடைமொழியை சொல்லணும். அதனால பூ அப்படின்னு சொல்லிட்டாலே அது தாமரையைத்தான் குறிக்கும். பூ எனப்படுவது பொறிவாள் பூ என்று சொல்லக்கூடிய தாமரையை குறிக்கும். அதே மாதிரி சைவத்துல கோயில் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கோயில் அப்படின்னா எதை குறிக்கும்? சிதம்பரத்தை தான் குறிக்கும், வேற எந்த கோயிலையும் குறிக்காது. வேற கோயிலை குறிக்கணும்னு சொன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த கோயிலினுடைய பேரை சொல்லணும். திருச்சிராப்பள்ளி கோயில் அல்லது திருமருகல் கோயில், வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னா தான் அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த கோயிலை குறிக்கும். ஆனா நீங்க வெறும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அது எதை குறிக்கும்? சிதம்பரத்தை குறிக்கும். பூ என்றால் தாமரை பூ, கோயில் என்றால் சிதம்பரம். அதுபோல பணி என்பதாக சொன்னால் அது அரண்பணி என்பதாகத்தான் நாம் அமைத்துக்கொள்ளோம். பணின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது, இப்ப இந்த கலியுகமாக விளங்கக்கூடிய இந்த யுகத்துல வேற யார் பணி செய்யறா? அரணுக்கு பணி செய்கின்ற அந்த நிலை. அன்பர் பணி என்பதாக ஒரு பணி உண்டு, அரண் பணி என்பதாக உண்டு. அன்பருக்கு பணி செய்தல், அடியாருக்கு பணி செய்தல். அரணுக்கு பணி செய்தல் என்பது படமாட கோயில் நண்பர் கொன்றியில் என்பதாக சொல்லி, நடமாடு கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா என்பதாக திருமூலர் பெருமான் சொல்றார். ஆகவே படமாட கோயிலாக விளங்குகின்ற திருக்கோயில்களை எடுத்து சீரமைத்து அமைக்கின்ற அந்த பெரும் பணியை, பணி என்பதாக இந்த உலகத்திலே நாம் இப்பொழுது எடுத்து சொன்னால் அது அரண்பணியாக விளங்குகின்ற ஒரு அற்புத நிலையிலே ஈடுபட்டு வருகின்ற அடியார்களுடைய அந்த பவானி ஐயா அவர்களும் மோகன்ராஜ் ஐயா அவர்களும் அவருடைய திருக்கூட்டம் முழுவதற்கும் அந்த அரண்பணியை சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நாம் தெரிவித்துக் கொள்வது நம்முடைய ஒவ்வொரு சைவருடைய கடமை. அப்படி அவர்களுக்கு நன்றியை செலுத்தி, ஐயா அவர்கள் சொன்னது போல நம்முடைய சைவ சமயத்துக்கு அமைந்த சொத்து பார்த்தீங்கன்னா கணக்கில்லாத சொத்து. சொத்து அதிகமா போயிடுச்சுன்னா எது எங்க இருக்கு, எது யாரு இடம், எது மார்க் பண்ணி இருக்குன்னு தெரியாது. இதோ இங்க இருந்து பார்த்தா அது வரையிலும் தெரியுது இல்ல, அந்த கண்ணுக்கு எட்டின தூரம் வரையிலும் அதுதான் நம்முடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அதிகமாயிடுச்சு. அதிகமாகின்ற போது சொத்து அதிகமான என்ன ஆகும்? கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி சைவ சமயத்துல இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அருள் செல்வம் சொத்து எவ்வளவுன்னா எண்ணில் அடங்காத சொத்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். 12 திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அது ஒரு 4 சந்தானக்குறவர்கள் 4, சமயக்குறவர்கள் 4, 12 திருமுறைகள், எத்தனை சாத்திரம்? 14 சாத்திரம். இப்படி எந்த ஒரு சமயத்திற்கும் இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்புடைய சமயம் நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான். ஏன்னா தோத்திரத்துக்கு 12 சாத்திரத்துக்கு 14 உடைய ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம். ஆகவே நம்முடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்முடைய சைவத்தினுடைய ஃபவுண்டேஷன் அடிப்படை அஸ்திவாரம் இருக்கு இல்லையா? இந்த அஸ்திவாரம் எப்படின்னா 14 திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய 14 திருமுறைகள் உள்ள அஸ்திவாரம். மேல கட்டி இருக்கக்கூடிய மாளிகை 12 திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய அடுக்கு மாளிகை எத்தனை? 12. 12 மாளிகை என்று சொல்லக்கூடிய திருமுறை 12 ஃப்ளோர். அத 12 மாளிகை அடுக்கு மாளிகை. இதுல அத்தனையும் நீங்க கேள்வி கேட்கின்ற பொழுது அத்தனைக்கும் பொருள் எங்கே இருக்கிறது என்பதாக சொன்னால் 14 சாத்திரம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை அஸ்திவாரம் 14 சாத்திரம். இப்படி கட்டிய ஒரு மாளிகை, இப்படி கட்டிய ஒரு சைவ நிலை வேறு எங்குமே கிடையாது. மற்ற சமயத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒண்ணுதான் வச்சிருப்பாங்க.
ஐயா சாத்திரத்துக்கு நூல் சொல்லுங்க, உன்னை தூக்கி காட்டுவார். ஐயா தோத்திரத்துக்கு ஒரு நூலை சொல்லுங்க, வேற நூல் எடுக்கணும்ல, முடியாது, அதே நூலை தான் எடுக்கும். ஆனா நமக்கு சாத்திரமா வா அப்படின்னு சொல்லி ஒரு 14 சாத்திரங்களை காட்டுவோம். இந்த பக்கம் தோத்திரமா 12 திருமுறைகளை எடுத்து காட்டுவோம். இப்படி திருமுறைகளையும் சாத்திரங்களையும் உடைய ஒரு அற்புத சமயம் நம்முடைய சைவ சமயம் என்பதை நாம் உணர்ந்து நாம் அதை போற்றி வாழ்தல் வேண்டும். அந்த 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாக விளங்குவது திருவாசகம் என்று ஐயா அவங்க ரொம்ப அற்புதமாக 8ஆம் திருமுறை என்ற அந்த சிறப்பையும் 8 என்ற அந்த எண்ணுக்குரிய அந்த சிறப்பையும் ஐயா அவங்க அற்புதமா சொன்னாங்க. தொடங்கின இடத்திலேயே முடியும். அதையே அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 8 நேரா செங்குத்தா நிற்கும் போது 8, படுக்க போட்டீங்கன்னா படுக்க போட்டா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிங்கிறது என்ன? முடிவிலா அளவிலா பேரானந்தம். அளவிலா பேரானந்தத்தை வழங்கக்கூடிய நூல் திருவாசகம். எப்ப கிடைக்கும்? நின்னா கிடைக்காது, அடியில விழுந்தா கிடைக்கும் அப்படிங்கறத காட்டுகின்ற ஒரு நூல். அதை நடந்து 8ஆம் திருமுறை. தலை நிமிர்ந்து நிக்காத, என்ன பண்ணணும்? அடிபணிந்து பெருமானுடைய திருவடியிலே குருவருளாக பணிந்தோம் என்பதாக சொன்னால் அளவிலா பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மா நாய் என்று அந்த பேரானந்தத்தை, அது ஒண்ணுதான் முடிவில்லாத பேரானந்தம். இது இன்னொரு ஒரு சின்ன குறிப்பு ஐயா 8 ஞாபகப்படுத்தினதுனால அறிவியல் முறைப்படி ஒரு குறிப்பையும் அடியேன் வந்து அதுல ஒரு சிறப்பை சொல்றேன். மெய்யல் மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய மெய்ஞானத்திலேயே 8 சிறப்பு, விஞ்ஞானத்திலேயே 8 சிறப்பு. எப்படி விஞ்ஞானத்துல 8 சிறப்பு அப்படின்னு சொன்னா, இந்த 8 என்கின்ற எண்ணினுடைய ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா, நம்முடைய மொத்த அறிவியல் இதுவும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னா எல்லாமே டிஜிட்டல் அமைஞ்சிருக்கு. எல்லாமே 1 0 1 0 1 0 1 0. இதுதான் நம்முடைய 1 1 இல்லைன்னா 0. இப்ப இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ரொம்ப எளிமையா சொல்றேன். டிராபிக்ல போயிட்டே இருப்பீங்க, டிராபிக் சிக்னல்ல நிக்கிறீங்க. அப்படி டிராபிக் சிக்னல்ல நிக்கும் போது அங்க ஒரு கவுண்ட் டவுன் டைமர் ஒன்று இருக்கும். கவுண்ட் டவுன் டைமர் எத்தனை செகண்ட் நீங்க நிக்கணும்? 32 செகண்ட் இந்த சிக்னல் நிக்கும்னு சொன்னா அது என்ன ஆகும்? அந்த டைமர் 32ல இருந்து ஆரம்பிக்குமா? 32 31 ஆரம்பிச்சுட்டே வரும். சரி, ஒரு பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்குக்கு போய் வித்ட்ரா பண்றதுக்கு போறீங்க. வித்ட்ரா பண்ணும்போது வித்ட்ரால் ஸ்லிப்பை கொடுத்த உடனே அவர் என்ன கொடுப்பாரு? டோக்கன் கொடுப்பாரு. இந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து உட்காருவோம். டோக்கன்ல என்ன இருக்கும்? நம்பர் இருக்குமா? அந்த நம்பர் எங்க டிஸ்பிளே ஆகும்? அங்க மேல அங்க ஒரு டிஜிட்டல் இது இருக்கும், அங்க டிஸ்பிளே ஆகும். ஒன்னு டிராபிக் சிக்னல், இன்னொன்னு எங்க பேங்க். இது ரெண்டும் பார்த்துருக்கீங்க, நீங்க பார்த்ததுதான் உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வர. இதுல என்ன சிறப்புன்னா, நீங்க அதை உத்து கவனிச்சீங்கன்னு சொன்னா அந்த டிராபிக் சிக்னல்ல இருக்கக்கூடிய லைட்டோட டிசைன் எப்படி இருக்கும்னா 8 என்கின்ற டிசைனா இருக்கும். அதே நீங்க டிஜிட்டல் டோக்கன் வாங்க போய் உட்கார்ந்து இருக்கிற இடம், அங்க போய் பார்த்து அந்த நம்பர் வர டிஸ்பிளே வர இடத்த பார்த்தீங்கன்னா அந்த லைட் அமைஞ்சிருக்கிற அந்த டிசைன் எப்படி இருக்கும்? 8ன்னு இருக்கும். ஏன் 8 இருக்குது அப்படின்னா, இந்த 8 என்ற எண்ணுக்கு தனி சிறப்பு. 8ல 0 வரும், 8லயே 1 வரும், 8லயே 2 வரும், 8லயே 3 வரும், 8லயே 4 வரும், 8லயே 5 வரும், 8லயே 6 வரும், 8லயே 7 வரும், 8லயே 8 வரும், 8லயே 9 வரும். 0ல இருந்து 9 எல்லா எண்களும் அதுல அடக்கம். ஆகவே முடிவில்லாத அடக்கம் உடையது திருவாசகம் என்பதனால திருவாசகம் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டது. நீங்க சைவத்துல எதை தேடினாலும் திருவாசகத்துல கிடைக்கும். ஏன்னா இது ஒரு அனுபவ நூல் திருவாசகம். இந்த திருவாசகத்துல இல்லாததே இல்லை. ஒரு நூல் நம்முடைய வாழ்விலே நாம் படிக்க வேண்டும். இது ஏதோ வந்துட்டோம் இந்த பிறவிக்கு,
ஆனா இந்த பிறவியிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் 12 திருமுறை இருக்கு சார். நீங்க இந்த 12 திருமுறை 1, 2, 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7ஆம் திருமுறை சுந்தரர், 8 திருவாசகம், 9 திருவிசைப்பா திருப்பல்லாண்டு, 10 திருமூலர் திருமந்திரம், 11ஆம் திருமுறை காரைக்கால் முதலிய அம்மையார் எழுதிய அற்புத திருவந்தாதி முதலிய நூல்கள், பட்டினத்தார் முதலிய 12 பெரிய புராணம். எதை படிக்கிறது? எதை படிச்சு தொடங்கினாலும் முடிகிற பார்த்த காரணம். ஸோ 4 வருஷத்துக்கு படிக்க வேண்டிய ஒரு டிப்ளமா கோர்ஸ் சார். ஆனால் அதை 2 வாரத்தில் நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லி 2 வாரம். அந்த கோர்ஸுக்கு பேர் என்ன? கிராஷ் கோர்ஸுக்கிறோம். என்ன கோர்ஸ்? கிராஷ் கோர்ஸ். ரெண்டும் அப்படியே மோதிக்கிட்டா எப்படியோ அந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ். அப்படி 4 வருஷத்தை படிக்க வேண்டியதை 3 மாசத்துல படிச்சு அவனுக்கு கொடுப்பது போல நீங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தேடி தேடி பல நூல்களை நாடுவதை விட்டு திருவாசகம் என்ற ஒரு நூலை நாம் எடுத்தால் நமக்கு முக்தி நிச்சயம் என்று அருளக்கூடிய ஒரே நூல் திருவாசகம் என்பதை நாம் முக்தி பேற்றை வழங்கு. நான் சொல்லல, சிவபிரகாசர் சொல்றார். பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே, பா எனப்படுவது உன் பாட்டு. அப்ப பாட்டுன்னு சொன்னா அது திருவாசகம் தான் பாட்டு, வேற எந்த பாட்டையும் குறிக்காது. பூ என்பதாக சொன்னால் இலக்குமி வாழுகின்ற லட்சுமி வாழுகின்ற தாமரைப்பூவை எப்படி குறிக்குதோ அது போல பாட்டு என்பதாக சொன்னால் அது திருவாசகம் என்பதாக சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு முத்தி பேற்றை வழங்கக்கூடிய ஒரு நூல் திருவாசகம். இந்த திருவாசகத்திலே ஐயா அவங்க ரொம்ப அற்புதமா இந்த திருவாசகத்துக்கே உரிய தலைப்பாக திருவாசக தேன் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப தேன் கொடுக்கணும், ஆனா தேநீர் கொடுக்குறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். அதான் திருவாசகம் சொல்லும் போது நீங்க இப்ப தேன் என்று சொல்லக்கூடிய திருவாசக தேன். அந்த திருவாசக தேன் என்பதுதான் இப்ப தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படிங்கிற அந்த பாடலிலே இருந்த தலைப்பு தான் மிக அற்புதமாக கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. இப்ப திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவாசகத்தினுடைய தனி சிறப்பு என்ன என்பதை ஒரு மிக நுட்பமான ஒரு குறிப்பு. திருவாசகத்திற்கு ஏன் அவ்வளவு சிறப்பு, அது ஏன் அவ்வளவு உருக்கம் உடையதாக விளங்குகின்றது? மொழியே தெரியாதவங்க கூட நீங்க திருவாசகம் படிச்சீங்கன்னா உருகிடுவான். மொழியே தெரிய வேணாம், ஆனா அந்த திருவாசகத்தினுடைய அந்த சொல் ஆற்றல் இருக்கிறதே, திருவாசகத்தினுடைய பொருள் ஆற்றல் அவனை போய் தாக்கி அந்த திருவாசகம் அவரை உருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வல்லமை உடைய ஒரு நூல் இந்த திருவாசகம். ஏன் இந்த திருவாசகத்துக்கு அப்படி ஒரு சக்தி அமைந்தது என்பதாக சொன்னா அதுதான் மற்றவற்றுக்கும் திருவாசகத்துக்கு இதான் வேறுபாடு. அனுபவம், இறைவனிடத்துல இருக்கக்கூடிய அனுபவத்தை அனுபவிக்கின்ற பொழுது அந்த அனுபவம் 2 வகையான அனுபவமா இருக்கும். அதாவது இறைவனிடத்தை அனுபவிக்கின்ற அனுபவம் 2 அனுபவம். ஒண்ணு கலந்த நிலை அனுபவம், இன்னொன்னு கடந்த நிலை அனுபவம். என்னது? கலந்த நிலை அனுபவம், இன்னொன்னு கடந்த நிலை அனுபவம். அது என்ன கலந்த நிலை அனுபவம், கடந்த நிலை அனுபவம்? நம்ம ஐயா சொல்ற மாதிரி ஏதோ புரியுற மாதிரி இருக்கு, ஆனா புரியல. நீங்க எல்லாரும் தோசை மாவு அரைக்கிறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? திருவாசக தேர்னு சொல்லிட்டு பிரகாஷ் ஐயா கூட்டிட்டு வந்துட்டு இதான் சார் இவர் தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறாரா? இல்ல தோசை மாவு அரைக்கிறதுக்கு, தோசை மாவுக்கு எங்க ஊர்ல எல்லாம் அரைக்கிறது கிடையாது, நிச்சயமா அரைக்கிறது இல்லை. ஏன்? பாக்கெட்டாவே கிடைக்குதுங்க. அதை போய் அரைச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு வலிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இதெல்லாம் எப்போ காலத்துல முடிஞ்சு என்ன இதெல்லாம் பண்றது? நேரம் யாருக்கு இருக்கு? கிளம்புனோமா, 4 இட்லியை வாயில திணிச்சோமா, ஸ்கூல் பேக்ல அமிச்சோமா, போய் சேர்ந்துதான் ஸ்கூலுக்குன்னு பாக்குறத விட்டுட்டு
நீங்க தோசையும் மாவையும் போட்டு அரைச்சிட்டு இருக்கிறது காலெல்லாம் போச்சு. ஆனா திருப்பூர்ல அப்படி இல்லை. இன்னும் இங்க தோசை மாவை அரைச்சிட்டாரு. தோசை மாவு அரைக்கிறதுக்கு என்ன வேணும்? தோசை மாவுக்கு அரிசி உளுந்து, அவ்வளவுதானே. இப்ப அரிசியும் உளுந்தும் ரெண்டும் தான் வேணும் அதுக்கு. இப்ப தோசை மாவு அரைக்கிறதுக்கு அரிசியும் உளுந்தையும் ஊற போட்டுருங்க. ஊற போட்டதுக்கு அப்புறம் இந்த அரிசியையும் உளுந்தையும் ரெண்டுத்தையும் கலந்துருங்க. கலந்துட்டு என்ன பண்ணணும்? மிக்சர்லயோ இல்லைன்னா மிக்சர் கிரைண்டர்லயோ போட்டா அது அரைக்க போகும். இப்ப இந்த அரிசியும் உளுந்தும் கலந்து இருக்குது இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன்? திடீர்னு வந்துட்டு உங்ககிட்ட, ஐயோ தெரியாம நீ இந்த அரிசி உளுந்தையும் கலந்துட்ட, தயவு செஞ்சு அரிசியையும் உளுந்தையும் ரெண்டுத்தையும் தனியா பிரிச்சு எடு அப்படின்னா தலையில ஒண்ணு போடுவாங்கன்னு வச்சுங்க. முடியாத கை, என்ன விளையாடுறியா? இல்ல பிரிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு டாஸ்க கொடுத்து பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு திண்டாடி இந்த அரிசியையும் உளுந்தையும் ரெண்டா பிரிச்சிடலாம். ஏன்னா ரெண்டும் முடிச்சுக்கிட்டு நிக்குது. அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் எடுத்து தனித்தனியா பிரிச்சு இதான் அரிசி இதான் உளுந்து வச்சுக்கையா அப்படின்னு கொடுத்துடலாம். இப்ப அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சாச்சு. ஊற வச்சதுக்கு அப்புறம் மிக்சர் கிரைண்டர்ல போட்டு அரைச்சாச்சு. அரைச்சதுக்கு அப்புறம் மாவா வந்துருச்சு. மாவா வந்ததுக்கு அப்புறம் அதுல அரிசி இருக்கா? இருக்கா இல்லையா? உளுந்து இருக்கா? உளுந்து இருக்கா இல்லையா? அரிசியும் உளுந்து ரெண்டு சேர்ந்தது தானே அது. இப்ப தோசை மாவுல அரிசியையும் உளுந்தையும் உங்களை பிரிக்க சொல்றேன். ஏங்க ரெண்டு தான் இருக்கேங்க, முடியுமா? எந்த கொம்பனாலையும் முடியாது. இப்ப அரிசிங்கிறது சிவம், உளுந்துங்கிறது ஆன்மா. அரிசியும் உளுந்தும் ஊற வச்சதுக்கு அப்புறம் கலந்திருந்த பொழுது ரெண்டு கலந்த நிலையிலே அனுபவித்த அனுபவம் கலந்த நிலை அனுபவம். ஆனால் தோசை மாவா ஆனதுக்கு அப்புறம் எது அரிசி எது சிவம் எது உளுந்து எது ஆன்மா என்று பிரிக்க முடியாத அத்துவித நிலையிலே ரெண்டும் தோசை மாவாக கலந்த போது பெற்ற அனுபவம் திருவாசக அனுபவம். அது கலந்த நிலை அனுபவம். இது இந்த அனுபவத்தை யாரும் சொன்னதே கிடையாது. மணிவாசக பெருமான் திருவாசகம் ஒன்று மட்டும்தான் இந்த கடந்த நிலை அனுபவத்தை பதிவு செய்த ஒரே நூல். எது? திருவாசகம். அதனாலதான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு ஏன் சொன்னாங்க பெரியவங்கன்னா, ஏன்னா இது எது மாணிக்க வாசகர் எது சிவபெருமான் தெரியல. திருப்பெருந்துறையில ரிஷப வாகனத்துல வர்றது யாரு? பெருமானா வராது? யார் வரா? ஆடுகின்ற சேவடி கீழ் ஆடுகின்ற ஆரமுது யாரு? மணிவாசக பெருமான். அவரும் ஆடுறாரு இவரும் ஆடுறாரு. எங்களை பொறுத்தவரையிலும் அத்துவித கலப்பிலே இருவரும் ஒன்றாக நின்று அனுபவித்த அந்த அனுபவத்தை இந்த உலகத்திற்கு சொன்னவர் மணிவாசக பெருமான். இதுவரையிலும் கடந்த நிலை அனுபவத்தை யாராலையும் சொல்ல முடியல. காரணம், கடந்த நிலை அனுபவத்திற்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி இறங்கி வந்து அதை சொல்றது ரொம்ப கஷ்டம். இப்ப வெளியில ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல அபாயம் என்ன போட்டிருக்கா? அபாயம். எத்தனாயிரம் வோல்ட்? 11. ஐயா சொல்லிட்டாங்க. அதனால 11,000 வோல்ட். எத்தனை வோல்ட்? 11,000 வோல்டேஜ். எது? அந்த மின்கம்பியில போற மின்சாரத்தினுடைய மின் அழுத்தம். இப்போ ஒருத்தர் வந்து கேக்குறாரு, 11,000 வோல்ட் இருக்கிற மின்கம்பியில அழுத்தம் இருக்கிற அந்த மின்சாரத்தை தொட்டா எப்படி சார் இருக்கும் அனுபவம்? எப்படி தொட்டா எப்படி இருக்கும் அனுபவம்? நீங்க என்ன சொல்லுவீங்க அவரை பார்த்து? தொட்டா எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? தொட்டவன் இருப்பானா? முதல்ல அதை தொட்டா என்ன ஆகும்? கருகி ஆள் வந்துட்டு அந்த நிலக்கரி மாதிரி ஆயிடுவான். நிலக்கரி மாதிரி. நானே கண்ணில் பார்த்துருக்கேன். ஒரு கால் பட்டுது, லேசா மேலேந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாரு, கால் பட்டுது, விழுந்தாரு. விட்ட 2வது செகண்ட் அந்த இடத்துல கம்பியில அப்படி பட்ட உடனே 2ஆ கால் துண்டிச்சுது. அந்த கால் அப்படியே கருப்பா போயிடுச்சு.
11,000 வோல்ட். இந்த 11,000 வோல்ட்டை குடிச்சு அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு, அது எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அனுபவிச்சவன் இங்க இல்ல. அது அனுபவிச்சவன் என்னாச்சு, போயாச்சு. அது போல சாதாரண மின்சாரம் 11,000 வோல்ட்டையே அனுபவிச்சவன் இங்க இல்லையே. இறைவனுடைய வோல்டேஜ் எவ்வளவு? அலகில் சோதி, யூனிட்டே இல்லாத அளவிற்கு அளவு பெருக்கமுடைய அந்த அருட்பெரும் சோதியாக விளங்கக்கூடிய, அலகில் சோதியாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை அங்கு எப்படி 11,000 வோல்ட்ல இருக்கிறவன் தொட்டுட்டு வந்து சொன்னா எப்படியோ அதுபோல மணிவாசக பெருமான் அருள் நிலையிலே உச்சியிலே இருக்கக்கூடிய அழகில் சோதியாக விளங்கக்கூடிய பெருமானிடத்திலே இன்பத்தை பெற்று மீண்டும் வந்து சொன்னது இந்த திருவாசகம். ஆகையினால இந்த திருவாசகம் எந்த காலத்திலும் அழியாத திருவாசகம், பேரூழி காலத்திலேயும் நிற்கின்ற திருவாசகம். யார் சொல்ல முடிஞ்சது? கண்ணப்பர் அனுபவிச்சாரு. பெருமானை அனுபவிச்சு 6 நாள்ல பெருமான்கிட்ட போனாரு. நெல்லு கண்ணப்ப அப்படின்னு குடிச்சாரு, இழுத்தாரு, போயிட்டாரு, அவ்வளவுதான். இல்ல நான் பெற்ற அனுபவம் எப்படி இருந்தது தெரியுமா? பெருமானிடத்துல கண்ணப்பர் எங்க சொன்னார்? 11,000 வோல்ட் சாக்க வாங்கின மாதிரிதான் குடிச்சாங்க, போயிட்டாங்க, அவ்வளவுதான். குடிச்சிட்டு திரும்பி வந்து சொன்ன ஒரே ஒருத்தர் மணிவாசக பெருமான் தான். கடந்த நிலை அனுபவம், சொரூப நிலை அனுபவம், அதை பெற்று அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்று மண்ணுலகத்திற்கு அறிவித்து காட்டிய ஒரு நூல் திருவாசகம். உணர்ச்சி 10ன்னு ஒரு பகுதி. அல்லி கமல தயனும் மாலும், மணிவாசக பெருமான் சொல்ற, அல்லி கமல தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை. ஓதுவார் இருக்கிறாரு, பாக்குறாரு என்ன ராகத்துல பாடுறாரு, நமக்கு ராகமே தெரியாத ராகம். சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை சொல்றாரு. எனக்கு தெரியாதுங்கிறாரு, யாராலையும் அனுபவிக்க முடியாத பொருளுங்கிறாரு. அல்லி கமல தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோணும். இவங்கெல்லாம் எங்கேயோ தேடி தேடி அறியோனாத பொருள். சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை. நான் எப்படி அனுபவிச்சேன் தெரியுமா? நெல்லி கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை. பெருமானை எப்படி அனுபவிச்சீங்க? பெருமான் எப்படி இருந்தாரு? நெல்லி கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புனந்தே. எப்படி இருந்ததுன்னாரு? நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை. பெருமான் எப்படி இருந்தாரு அப்படின்னு கேட்டா, பெருமான் தேன் போல தித்திச்சார். தேன் போல தித்திக்கிறார். கடைக்கு போனோம், 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கும்போது அவன் என்ன சொன்னா, கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுக்கு எடுத்துக்கங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சாம்பிள் எடுத்து அப்படி போட்டு பார்த்தா அப்படியே எப்படி இருக்கு, தித்திக்குது. 1/2 கிலோ இல்லைங்க, 1 கிலோ பேக் பண்ணுன்றோம். என்னங்க 1/2 கிலோ இல்லைன்னா 1 கிலோ. அந்த மாதிரி மணிவாசக பெருமான் சொல்றாரு, சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான நான் அனுபவிச்சேன். அவர் அனுபவிச்ச அந்த அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் எனக்கு தேன் போல தித்தித்தார். எப்படி தித்திச்சாரா? தேன் போல தித்திச்சு. நானேயோ தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன்,
சிவாய நம என பெற்றேன். சிவாய நம என பெற்றேன். தேனாய் என்ன சொன்னாரு? தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். எப்படியா? ஒரு இனிப்பு போட்டு வாயில போட்டா கேரட் அல்வா எப்படி இருந்தது, பாதாம் அல்வா எப்படி இருந்ததுன்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்களோ அத போல சிவபெருமான சாப்பிட்டுட்டு பெருமான அனுபவிச்சுட்டு சொல்றாரு, தித்திக்கும் சிவபெருமான். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்து அன்றே வெறுத்திடவே. எப்படி இந்த தேனை நீங்க தித்திச்சது? இந்த தேன் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? திருவாசகம் எனும் தேன். இந்த தேன் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? நீங்க மட்டும் எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம சிவாய நம சிவாய நம என பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன். அவர் கேட்கும் போது எப்படி கேட்கிறாரு? நானேயோ தவம் செய்தேன், ஆனா என்ன பெற்றேன்? சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தித்திக்கும் சிவபெருமான். நானேயோ தவம் செய்தேன்னு கேட்கும் பொழுது அத ரொம்ப குறிப்பா அழகா சொல்றாரு. நானேயோ தவம் செய்தேன், நானா தவம் செஞ்சேன் அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பொருள் அப்படிதான் உள்ள இருக்குது. ஆனா அது திருவாசகம் இல்ல. திருவாசக தேன். உள்ள தேன் இருக்கு. நம்ம தேனை பார்க்கறதே இல்ல, எழுத்து மட்டும் பார்ப்போம். உள்ள தேன் இருக்கு. என்ன தேன்? நானேயோ தவம் செய் தேன். அந்த இடத்துல தேன் இருக்கு. நானே ஓ தவம் செய் தேன் அப்படின்னு வரணும். அந்த நானே ஓ தவம் செய் தேன். செய் என்பது செய்ய என்னும் வினைப்பாட்டு. அது ஐயா அவங்களுக்குலாம் நல்லா என்ன செஞ்சார்? எதுவுமே தவம் செஞ்சாதாங்க கிடைக்கும். என்ன தவம் செய்தேன்னாரு? ஓ என்ற தவம் செஞ்சேன். என்ன தவம்? நானே ஓ. ஓன்னு ஒரு தவமா? அது என்னங்க ஓன்னு ஒரு தவம் செஞ்சீங்க, அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? சிவாய நம என பெற்றேன். பெற்றதுனால என்ன பயன்? தித்திக்கும் சிவபெருமான். எங்களுக்கெல்லாம் சிவபெருமான் தித்திக்கலையே. எங்களுக்கு மட்டும் என்ன, அவர் என்ன ஓரவஞ்சனை செஞ்சு வச்சிருக்காரா? உங்களுக்கு மட்டும் மணிகவாச பெருமானே உங்களுக்கு மட்டும் தித்திக்கிறாரு. ஏன் அப்படின்னா, நீ தவம் செய்யல, நான் தவம் செஞ்சேன். நீங்க என்னங்க தவம் செஞ்சீங்க? நான் ஓ என்ற தவம் செய்தேன். அது என்ன ஓ என்ற தவம்? வேற்று விகார விடக்கு உடம்பு. இந்த உடம்பு எப்படி? வேற்று உடம்பு, விகார உடம்பு, அப்புறம் விடக்கு உடம்பு. ஆனா இந்த உடம்புக்கு நாம செய்யற பணிவிட இருக்க, ஆஹா, பிறந்ததுல இருந்து இந்த உடம்ப காக்கிறதுக்கு, இந்த உடம்புக்காகவும் செலவு செஞ்சதை நீங்க ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்நாள்ல எவ்வளவு காரியம் நாம வேஸ்ட் பண்ணிருக்கோம் தெரியும் இந்த உடம்புக்காகவே. ஆனா மணிவாசக பெருமான் சொல்றார், இது வேற்று உடம்பு, இது உன்னோடதே இல்லடா, உன்னுடைய உயிருக்கு வேறான உடம்பு. இது விகார உடம்பு. ஒரு நாள் இருந்தது போல ஒரு நாள் இல்ல. ஒரு நாள் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியுது, இன்னொரு நாள் உட்கார்ந்தா ஒருத்தர் கையை பிடிச்சி ஐயா தூக்கி விடுங்க. ஏன்? ரெண்டு முட்டியும் அப்படியே ரொம்ப அப்படியே பிடிச்சி இழுக்குது, தூக்குங்களேன் அப்படின்னு கணவன் சொல்லுவார். அடுத்த நாள் இந்த அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க, அவர் தூக்குவார். ஏங்க நேற்று நல்லா தானே இருந்தீங்க, ஏதோ தெரியல உங்காத்து எங்க அடிச்சது போல. இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த உடம்பு ஒன்னாவா இருக்குது. நம்ம சொல்றதை கேக்குதா? நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நாளைக்கு இருக்காது. ஆகவே இது விகாரம் அடைந்து கொண்டே இருக்கும் இந்த உடம்பு.
சின்ன வயசுல எடுத்த போட்டோவை நீங்க எப்ப எடுத்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து சந்தோஷப்படுவீங்க, இல்ல ஆச்சரியப்படுவீங்க, இது நானா அப்படின்னு சொல்லிட்டு. பல பேர் என்ன பண்றான், பொண்ணு பார்க்கறதுக்கு கொடுக்குற போட்டோ பழைய போட்டோவா? நாமெல்லாம் அப்படி கொடுக்கல, நாங்கள்லாம் இந்த 12வது படிக்கிற போது எடுத்தது, 8வது படிக்கும் போது எடுத்தது, இந்த அம்மாக்கு அமுச்சு விடுறது. அப்ப எப்படி இருந்த ஆளு இப்ப எப்படி இருக்காங்க? அத மாறிக்கிட்டே இருக்குங்க. உடம்பு வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்பு. வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா என்று சொல்லிவிட்டு, ஆற்றேன் எம் ஐயா அரடே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்து இருந்தேன். ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்தேன். நானே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்தேன். சிவாய நம என பெற்றேன். ஓ என்ற தவத்தை செய்தேன். உய்ய என் உள்ளத்துள் அவன் ஓங்காரமாய் நின்ற காரணத்தினாலே சிவாய நம என பெற்றேன். ஆகையினாலே பெருமான் தித்திக்கும் பெருமானாக எனக்கு வாய்த்தார். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாய் இந்நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். அப்ப தேனாய் தித்திக்குது அவருக்கு சிவபெருமான். காரணம் என்ன? தவம் செஞ்சார். என்ன தவம்? ஓ என்ற தவம். அத சொல்றார், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். அப்படி தித்திக்கின்ற தேனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சொல்லுகின்ற பொழுது, இந்த தேன் எப்படிப்பட்ட தேன்? எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு தேன், அது இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய தேன், அது கொம்பு தேன். அந்த தேன் அழகான தேன், அற்புதமான தேன். இந்த தேன் எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ற தேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்ட உடனேயே சொல்றார், உனக்கு சொன்னா தெரியாதுரா, நீ எவ்வளவுதான் உனக்கு சொன்னாலும் நீ மறந்துடுவ, உனக்கு சொன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு யார கூப்பிடுறாரு? வண்ட கூப்பிட்டு சொல்றாரு. எந்த வண்டு? வண்ட கூப்பிட்டு ஏன் சொன்னார்? இந்த வண்டுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, அதனால வண்ட கூப்பிடு. எந்த வண்டு? அதுவும் அரச வண்டு. அண்டிலேயே ஒரு பெரிய வண்டாக விளங்கக்கூடிய அரச வண்டு, கோத்தும்பி என்று சொல்லக்கூடிய அந்த கோத்தும்பியை கூப்பிடுறார். தேன் என்று சொல்லக்கூடிய தேன் இந்த உலகத்திலே உண்டு, நீ சொல்றது சரி. ஆனா நாங்க சொல்ற தேன் திருவாசக தேன். இந்த திருவாசக தேன் என்பது எதை குறிக்கிறது? அதான தலைப்பு. அப்ப திருவாசகம் ஆகிய தேன், அது சிவாய நம என பெற்றதினாலே பெற்ற தேன். அந்த தேன் ஓ என்ற தவத்தை செய்ததினாலே பெற்ற தேன். அதனாலே அது தித்திக்கும் சிவபெருமான் என்று சொன்ன மணிவாசக பெருமான் இந்த தேனை நமக்கு தெளிவாக புரியும்படியாக சொன்ன இடம் திருக்கோத்தும்பி. எங்கெங்கெல்லாம் தேன் வருதோ திருவாசகத்துல அந்த இடத்துக்கு உள்ள போறோம். ஏன்னா அவர் திருவாசக தேன்னு சொன்ன. உங்களுக்கு கிடைக்கிறது தேன் மாறி. எது? தேன் தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. அப்ப இன்னொரு தேன் இருக்கா? ஆமா இருக்கு. நினைத்தோறும், பேசும் தோறும், காணும் தோறும் ஆனந்த தேன் சொரியும் புனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. நினைத்தோறும், காண்தோறும், பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எழும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும் புனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. ரெண்டு தேன். ஒன்று தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன். இந்த தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் என்பது இந்த உலகத்திலே நாம் பெறுகின்ற எல்லா இன்பமும் எப்படிப்பட்டது என்பதாக சொன்னால், அது எவ்வளவு நேரம் தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன். ஒரு சொட்டு, அப்படி ஒரு டிராப்ல அந்த மாதிரி இந்த உலகத்துல அனுபவிக்கின்ற அந்த இன்பம், அந்த தேன் எவ்வளவு நேரம்?
fraction ஆஃப் செகண்ட், அவ்வளவுதான். இந்த இன்பம் எவ்வளவு நேரம் நீடிக்கும்ன்றீங்க உலகத்துல? எந்த இன்பத்தையும் எடுத்துங்க, நீங்க சொல்ற எந்த இன்பம் உங்களுக்கு எது இன்பம்னு நீங்க நினைச்சாலும் சரி, ஒரு கேரட் அல்வா சாப்பிட்றது தான் சார் எனக்கு இன்பம், வாழ்க்கையில எனக்கு இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கேரட் அல்வா சாப்பிட்றதுனுடைய இன்பம் எவ்வளவு அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா, அது எல்லாமே எப்படி அவர் கணக்கு வரும்னா திணைத்தனை அளவு தான் வரும். நல்லா பாலை கொதிக்க வைங்க, நல்லா தலன்னு கொதிக்க வைங்க. கொதிக்கின்ற பால்ல என்ன பண்ணுங்க, கேரட்டை நல்லா சீவி, இது திருவாசக தேர்ந்தாங்க, கேரட்டை நல்லா சீவி அதுல நல்லா போட்டு, இந்த கேரட்டு பால்ல வேகணும், தண்ணியில வேகக்கூடாது. எதுல வேகணும்? பால்ல நல்லா தலன்னு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு இந்த வெள்ளை சர்க்கரை இருக்கு அதை போட்டுறாரு. அந்த சர்க்கரையை போடக்கூடாது. எதை போடணும்னா, இந்த கண்டென்ஸ்டு மில்க்னு ஒண்ணு வருது. எது? கண்டென்ஸ்ட் மில்க். அது வந்து மில்க் மெய்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். அதை என்ன பண்ணணும், தலைமுறையில இல்லையா தம்பி, ஏதோ அறிவிப்பா அப்ப கேரட் அல்வா சொன்னோன்னா அல்வாவே வராங்க. இப்ப அந்த அல்வால போட்டீங்கன்னா அது இந்த மில்க் மெய்ட்ல அது சேர்ந்ததுன்னு வச்சுக்கீங்க, தலன்னு இருக்கும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் சுண்டணும், அது போட்ட பால் சுண்டணும். சுண்ண இந்த கேரட் அல்வாவை நல்லா எடுத்து ஒரு கப்பில் வச்சு ஒரு ஸ்பூனை போட்டு என்ன மனைவி கொண்டு வந்து வச்சா, அந்த மனைவி தான் நமக்கு வாய்த்த வரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்களுக்கு ஒரு பட்டு புடவை இலவசமா கொடுக்கலாம். அப்படி எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சு, கேரட் அல்வா கொடுத்தா அப்படின்னா சாதாரணமாக அப்படி வச்சுட்டாங்க. எடுத்த அந்த கேரட் அல்வாவை நாம இப்ப அந்த கேரட் அல்வாவோட ஒன்றாகணும். எடுத்து அந்த ஸ்பூன்ல அந்த கேரட் அல்வா எடுத்து வாயில வச்ச உடனே அது இருக்கு பாருங்க, வழுக்கிக்கிட்டு உள்ள போகும். எப்படி? இப்ப அந்த கேரட் அல்வாவுடைய டேஸ்ட், அதை அனுபவிக்கின்ற அனுபவம் நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரட் அல்வா உண்மையிலேயே அது நமக்கு அனுபவத்தை இன்பத்தை கொடுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னு நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா, நுனி நாக்கிலிருந்து அடிநாக்கு இருக்கு இல்லையா, அந்த அடிநாக்கு வரையிலும் அந்த டிராவல் பண்ற நேரம் இருக்கு பாருங்க, அந்த கேரட் அல்வா, அந்த நேரம் மட்டும்தான் அது சுவையான கேரட் அல்வா. நுனி நாக்குக்கு அந்த பக்கம் இருந்தாலும் இன்பம் இல்லை, நுனி நாக்குக்கு அடிநாக்குக்கு கீழே போனாலும் இன்பம் கிடையாது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் நமக்கு பெருமான் வச்சிருக்கிறார் டேஸ்ட் பட்ஸ் சொல்லிட்டு. சுவையை உணரக்கூடிய அந்த சுவையை உணரக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா நுனி நாக்குல இருந்து அடிநாக்கு வரையிலும். அப்ப இந்த நுனி நாக்குல இருந்து அடிநாக்கு வரையிலும் இருக்கக்கூடிய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெரும் கருணையினாலும் விசாலாட்சி அம்மை உடனமர் காசி விஸ்வநாதருடைய அருளினாலே எங்களுக்கெல்லாம் பெரும் வழிகாட்டியாகவும், பணி என்பதாக சொல்லக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் என்பது இந்த உலகத்திலே மிக குறைவு. அதுவும் அரணுக்கு பணி செய்தல் என்பதாக சொல்லக்கூடிய அரண்பணி என்பதாகிய அந்த பணியையும் பல ஆண்டுகளாக திருமுறைகளையும் சைவ சித்தாந்தத்தையும் பட்டி தொட்டிகள் முழுவதும் பெரிய புராணத்தையும் சொல்லி வருகின்ற நம்முடைய பல அடியார்களை நெறிப்படுத்தி பல ஊர்களிலே செய்த அவருடைய பெரும் பணி, அவர்கள் நமக்கு கிடைத்த ஒரு தவப்பேறு இந்த சைவ உலகத்திற்கு என்பதாக சொல்லி, ஐயா அவர்கள் இருக்கும் திசையை வணங்கினாலே நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய பெருமான் நமக்கு வழங்கிய ஒரு அருட்சொத்தாக விளங்கக்கூடியவர் நம்முடைய ஐயா அவர்கள். அவருடைய பொன்னார் திருவடியை வணங்கியும் அவர் கூட இருந்தாலே எங்களுக்கு போதும். ஏன்னா சிவமே கூட இருக்கிற மாதிரி நாங்கள் உணர்கின்ற நிலை. ஏன்னா திருவாசகம் படிச்சா என்ன கிடைக்கும்?
முத்தி இன்பம். சிவம் வருமா இல்லையா? வருமா இல்லையா? வந்துட்டார். ஆகவே குரு வரும்னு நம்ம மோகன்ராஜ் ஐயா சொன்னாங்க. அப்படியே குரு அருள் நமக்கு அற்புதமாக அவர்கள் வந்து அருள் செய்த அந்த நிலை நமக்கு சிறப்பு என்பதாக சொல்லி, திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன், அந்த தேன் பற்றி நாம பேசல. எந்த தேன் பற்றி பேசுறோம்? திருவாசக தேன். இந்த திருவாசக தேன் எப்படிப்பட்டது? நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த தேன். அப்ப இது ஆனந்த தேன் என்று ஒண்ணு உண்டு. வெறும் திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் ஒண்ணு உண்டு. அந்த பூவினில் தேனை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுவதையும் எதற்கு நாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, இந்த திணைத்தனை அளவு இன்பம். ஆகவே நுனி நாக்குலேருந்து அடிநாக்கு வரையிலும் டிராவல் பண்ற ஒரு பொருள் எது? இந்த கேரட் அல்வா. இது செய்யறதுக்கு நம்ம எவ்வளவு சிரமப்பட்டோம். நான் செஞ்சு காமிச்சேன்ல. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் செஞ்சு காமிச்சேன்னா, என் நேரத்தை வேஸ்ட் பண்ணி நம்முடைய வாழ்வு இறை தேடுவதிலேயே அமைகின்றதே தவிர இறை தேடுவதிலே இல்லை. இறை தேடுவதில் தான் இருக்கு. ஆக நுனி நாக்கிலிருந்து அடிநாக்கு வரையிலும் போகக்கூடிய அந்த பொருள், அந்த இன்பத்தை, அந்த சுவை நரம்பு கொடுக்கின்ற அந்த இன்பம் மட்டும்தான். அடிநாக்குக்கு கீழே போயிடுச்சுன்னா கேரட் அல்வாவோட அட்ரஸே வேற. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் கேரட் அல்வாவா? கிடையாது. இந்த உலகத்துல நாம அனுபவிக்கின்ற இன்பம் அத்தனையும் எப்படிப்பட்ட இன்பம்னா, அதான் சொல்றாரு, அது வந்து ரொம்ப அதுல ஈடுபட்டு அதுல உழைத்து சொன்ன ஒருத்தர் யாருன்னா நாவுக்கரசு பெருமான் தான். அவர் சொல்றார், இன்பமே எந்நாளும், இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை அப்படின்னு ஒரு மகா மந்திரம் அருள் செய்கின்றார். என்ன மந்திரம்? மகா மந்திரம். இன்பமே எந்நாளும் துன்பம், இன்பமே எந்நாளும்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. அது மகா மந்திரம். ஆனா பக்கத்துல ஒண்ணு போடுறாரு, துன்பம் இல்லை அப்படின்ற ஒண்ணு போடுறாரு. எதுக்கு இந்த துன்பம் இல்லைன்னு ஒண்ணு போடுறாருன்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, உண்மையிலேயே நமக்கு தெரிஞ்சது துன்பம் தான். உண்மையிலேயே நமக்கு தெரிஞ்சது துன்பம் தான். துன்பத்துல இந்த உலகத்துல நாம அனுபவிச்சுட்டு இருக்க இன்பம், ரெண்டு வகையா இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்க அந்த இன்பத்தை ரெண்டு கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். நீங்க எந்த கேட்டகரியில அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கங்க. ஒரு பக்கம் போடுங்க நோட் புக்ல, இன்பத்துக்கு ரெண்டு வகை இந்த உலகத்துல அனுபவிக்கிறது. ஒண்ணு, துன்பத்தையே இன்பமாக எண்ணி அனுபவித்து வருவது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். எது? துன்பம் தான் அது. ஆனா அந்த துன்பத்தை எப்படி அனுபவிச்சுட்டு இருப்போம்? இன்பம்னு நினைச்சு அனுபவிச்சுட்டு இருப்போம். இதுல இருக்கும் அது. இன்னொன்னு எப்படி இருக்கும்னா, இன்னொரு இன்பத்தினுடைய ஒரு துன்பத்தினுடைய போர்வை, துன்பமே இன்பமாக போர்வை பத்திட்டு வருது. இன்னொன்னு, துன்பம் என்று சொல்லக்கூடிய துன்பத்திலே அனுபவிச்சுட்டே இருக்கின்ற பொழுது அந்த துன்பத்திலிருந்து விடுபட்ட உடனேயே அப்பா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் வரும். எது? நெருக்கடியான பஸ்ல மாட்டிக்கிட்டு முழிச்சு நம்ம ஸ்டாப் வந்து இறங்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்பா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் இல்லையா? அது மாதிரி துன்பத்திலிருந்து விடுபட்ட பொழுது நாம் அதை இன்பமாக கருதும். இது ரெண்டு தாங்க. இதுதான் திணைத்தனை தேன். இது உண்மையிலேயே இன்பம் கிடையாது. இது இன்பம் என்று சொல்லக்கூடிய இன்பமே கிடையாது. ஆனாலும் கிளம்புவார் வேகமா ஆபீஸ்க்கு. கிளம்பும் போது எல்லாம் முடிச்சுட்டு பேகெல்லாம் எடுத்துட்டு வெளியில வரும்போது கார் சாவி காணும். கார் சாவி இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து 9:30 மணிக்கு போர்டு மீட்டிங்கு. இவரு 9:15 அங்க இருக்கணும். 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. எல்லாம் செஞ்சுட்டு எத்தனை மணிக்கு இருக்கணும்? 9:15 இருக்கணும். இல்லைன்னு சொன்னா டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்காரு லேட்டா போயிட்டு. இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமா கிளம்பலான்னு எல்லாம் கிளம்பி ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் என்ன இல்ல? கார் சாவி இல்லை. இந்த கார் சாவியை தேடுறதுக்கு அவர் படுற பாடு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் படுத்துற பாடு இருக்கு. உள்ள வந்தோன்னா டார்கெட் யாரு? மனைவி தான். எங்க வச்சேன்னு அந்த அம்மாவை கேட்பாரு. யாரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன கேட்பாரு? எங்க நீ வச்ச? நீ
ஏங்க நீங்க தானேங்க வச்சீங்க, எங்க வச்சீங்க? கொஞ்சம் பொறுமையா தேடுங்க. என்னத்த பொறுமையா தேடுறது? இந்த வீட்டுல ஒண்ணு வச்சா ஒரு இடத்துல இருக்கா? ஒரு இடத்துல ஒண்ணு வச்சா அடுத்த நாளுக்கு அந்த இடத்துல அந்த பொருளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த வீடு மகத்தான வீடு. ஏன்னா எங்க வீட்டுல கிடைக்கிறதே கிடையாது. ஒரு கண்ணாடி இங்க வச்சோம்னா என்ன ஒரு 2 மணி நேரம் நீங்க விட்டுட்டு அந்த கண்ணாடியை நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தேடணும். அந்த கண்ணாடியை யாரு எங்க எடுத்து வைப்பா? என்ன ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. வச்சுட்டு அந்த தட்டு கீழே வச்சிருவாங்க, அவ்வளவுதான். நீங்க அதை விட்டுட்டு மீது எல்லா இடத்துலயும் தேடும். எல்லா இடத்துலயும் தேடுறாரு. இவருக்கு இந்த அம்மாவை பிடிச்சி ஆட்டுறாரு. இந்த அம்மா சொல்லிச்சு, எல்லாம் விட்டுருங்க, நீங்க நேற்று நைட்டு வந்தீங்கல்ல, எங்க போனீங்க? முதல்ல வேகமா உள்ள வந்த உடனே மூஞ்சி கழுவணும்னு சொல்லிட்டு வேணாம் போனேன். பாத்ரூம்ல தான் நீங்க வேகமா போனீங்க. ஆமா, பாத்ரூம்ல சோப்பு வைக்கிற இடம் இருக்கு பாருங்களா, அங்க பாத்தீங்களா? அங்கேயே நான் பார்க்கணும். இல்ல நீங்க பாருங்களேன் அப்படின்னு வேகமா போனாரு. பார்த்தா சோப்பு வைக்கிற இடம் அந்த இடத்துல சாவி இருந்தது. 5 நிமிஷத்துல கரெக்டா அந்த அம்மாவுடைய அறிவு புத்தி இதனால சொன்ன உடனே போய் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பாராட்டிட்டு அவருக்கு ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி வந்தது. இது உண்மையான மகிழ்ச்சியா? யோசிச்சு பாருங்க. இது என்ன நம்ம சொல்லுவோம், இது ஒரு இன்பம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எது? சாவி கிடைச்சிச்சுப்பா, நான் பட்ட இன்பம் இருக்கு, எனக்கு இந்த சாவி கிடைச்சோன்னு பட்ட இன்பம் இருக்கு அப்படின்னு அவன் நண்பர்கிட்ட சொல்லுவான். அட மண்டு, இந்த சாவிய தொலைச்சது யாரு? இந்த சாவியை கொண்டு போய் மெனக்கெட்டு மறந்து போய் ஒரு இடத்துல வச்சு நாமே மறந்து நாமே தேடி நாமே திருப்பி கண்டுபிடிச்சு திருப்பி நாமே எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு இன்பம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுவா இன்பம்? இப்படிப்பட்ட இன்பம் அல்ல. பெருமானிடத்திலே வருகின்ற இன்பம் அது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதனால அந்த இடத்துல துன்பம் இல்லைன்னு போட்டார். ஏன் துன்பம் இல்லைன்னா, இதுவரையிலும் இந்த ஆன்மா அனுபவித்து பழக்கப்பட்டது எதுவோ அதை சொன்னாதான் உண்மையான இன்பம் தெரியும். இதுவரையில் நான் பழக்கப்பட்டது துன்பத்தையே இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்ததும், துன்பத்திலே இருந்து விடுபட்ட பொழுது பெறுகின்ற இன்பத்தை இன்பமாக கருதியதும் நான் இந்த உலகத்திலே பெற்ற இன்பம். அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன். இதுதான் அது. அப்ப இது தினைத்தனி அளவு, அவ்வளவுதான். ஆனா இந்த இன்பத்தை நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? தொடரும்னு நினைச்சுக்கிட்டு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப உண்மையான தேன் எது அப்படின்னாரு. இந்த தேன் எப்படிப்பட்டது? நினைதொறும் காண்தொறும் பேசுந்தொறும், இது 3 மட்டும் இல்ல, நினைத்தால் சொரியும் ஆனந்த தேன், கண்டால் சொரியும் ஆனந்த தேன், பேசினால் சொரியும் ஆனந்த தேன், எப்போதும் சொரியும் ஆனந்த தேன். அந்த தேன் தான் பெருமானுடைய தேன். அதுதான் திருவாசகமாகிய தேன். இது எப்போதும் சொரியும் ஆனந்த தேன். இந்த ஆனந்த தேனை அனுபவிக்கின்ற அந்த அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை தான் திருவாசகத்திலே பல இடங்களிலே மணிவாசக பெருமானிடத்திலே வருகின்ற இன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தை தேன் என்பதாக வைத்து கருணை வான் தேன் என்று அதுக்கு பேர் சொல்றார். பெருமானுக்கு பேர் என்னன்னா, அது கருணை ஆகிய வான் தேன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த தேன். அந்த கருணை வான் தேன் என்று சொல்லக்கூடிய அந்த தேனை சொரிகின்ற அந்த இடமாக விளங்கியது திருவாசகம். திருவாசகம் முழுவதையும் நாம் படிக்க என்ன ஆகும்னா, உள்ள தேன் சொரியும். எங்க தேன் சொரியும்? உள்ளுக்குள்ளே நமக்கு உள்ள தேன் சொரிய ஆரம்பிக்கும். அப்படி உள்ளுக்குள்ளே சொரிகின்ற அந்த தேனைத்தான் அவர் தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குளிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்பதாக அந்த தேனை மிக அருமையாக அந்த தேனை பற்றி சொல்லுகின்றார். இந்த தேன் உங்களுக்கு கிடைச்சது, இந்த அனுபவிச்சீங்க, சரி. நாங்கள்லாம் அந்த தேனை அனுபவிக்க முடியுமா? இந்த திருவாசகத்தை படிப்பதினாலே இந்த ஆனந்த தேனை சொரிகின்ற இந்த தேனை நாங்கள் அனுபவிக்க முடியுமா என்பதாக சொன்னால்
திருவாசகம் என்ற இந்த தேன் ஏதோ தவம் செய்தவர்கள் மிகுந்த ஞான நிலையிலே நிற்பவர்களுக்கு மட்டுமல்ல, கடையவன் என்று சொல்லக்கூடிய கடை நிலையிலே நிற்கக்கூடிய ஆன்மாவையும் கடை தேற்றுவது என்பது பெருமான் கருணை. கடையவனேனையும் கலந்து ஆண்டு கொண்ட அந்த தன்மை உடையது. ஆகவே சடையவனே தளர்ந்தேன் என்ற நிலையிலே நிற்கின்ற ஒருவனே பெருமான் ஆட்கொள்ளுகின்ற அந்த நிலை திருவாசகத்திற்கு மட்டும் அந்த கருணை நிலை உண்டு. யாருன்னா கடைசி பெஞ்சில இருக்கிறவனை கடை தேர்த்துறது தான் ஆசிரியர் கடமையை தவிர, ஃப்ரண்ட் பெஞ்சில நல்லா மார்க் வாங்குறவனுக்கே திருப்பி சொல்லி கொடுக்கறது என்ன பிரயோஜனம்? அவன் நீ சொல்லி கொடுத்தாலும் அவன் 100 வாங்க போறான், நீ சொல்லி கொடுக்கலனாலும் 100 வாங்க போறான். ஆனா கடைசி 4 பெஞ்சில இருக்கிறான் பாருங்க, அவன் சொல்றதையும் கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் ஒரு உலகத்துல இருப்பான். அப்படி இருக்கிறவன் யாருன்னு இந்த ஆசிரியர் என்ன பண்ணணும்? கடைசி பெஞ்சில் இருக்கான் பாருங்க, அவனிடத்துல என்ன பண்ணணும்? இவருடைய கருத்தை செலுத்தி அவனையும் கடை தேற்றுகின்ற அந்த முறைமை போல திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகம் கடை நிலையிலே நிற்கக்கூடிய ஆன்மாவையும், எந்த விதமான ஒரு தவத்தையும் செய்யாத ஒரு ஆன்மாவையும் அந்த கருணை என்று சொல்லக்கூடிய வான் தேன் என்று சொல்லக்கூடிய அது அவனை கலக்க செய்யும், பெருமானுடைய திருவடியிலே நிற்க செய்யும் என்பது திருவாசகம். அப்ப அந்த திருவாசகம் எனக்கு அதை கொடுக்கும் என்பது எவ்வாறு அது எனக்கு சாத்தியமாகும் அப்படின்னு மணிவாசக பெருமானை கேட்டார். நீங்க அனுபவிச்சீங்க, பெருமான் வந்தாரு, குதிரையில போயிட்டு இருக்கும் கூப்பிட்டாரு, வந்து திருவடி தரிசனம் கொடுத்தாரு, எல்லா தீட்சையும் கொடுத்தாரு, வாங்கினீங்க, பெருமான் அனுபவிச்சீங்க. சரி, நாங்க எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்கிறோம். ஏன் உன்னால அனுபவிக்க முடியாதா? ஏன், என்ன உனக்கு என்ன கஷ்டம், என்ன ப்ராப்ளம்? அவர் சொன்னாரு, எனக்கு வந்து என்ன துன்பம், எனக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னா, கஷ்டம் அப்படின்னா, எனக்கு இந்த 5 புலன்கள் சொல்லக்கூடிய 5 புலன்களை எனக்கு கொடுத்துருக்கேன். இந்த 5 புலனை ஒன்று கட்டிக்கிட்டாலே அவங்கள வச்சு மாரடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனை? 1. இது எத்தனை? 5. 5 பேர் 5 புலன்கள் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களையும் நாம கட்டி காத்து அதனை அடக்குவது என்பது சாத்தியமா? சொல்லுங்க. இந்த 5 புலன் நாம சொல்றதையா கேக்குது? மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் 5. பயங்கரமான ஆள் யாரு? இந்த 5 பேர். இந்த பக்கம் அந்த பக்கம் உங்களை பெருமான் பக்கம் தப்பித்தவர் எங்கேயாவது சித்தி விநாயகர் கோயிலுக்கு போயிட போறான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பினவனே அட்டி ஒரு அந்த பக்கம் ஒரு டைரக்ஷன் கொடுப்பாரு, ஒரு போன் கால், வந்தே ஆவணுங்கன்னு. யாரு? மாப்பிள்ள. இவர் மாமனார். மாப்பிள்ள கூப்பிட்டு மாமனார் போலன்னா என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? போய் ஆகணும். இந்த பக்கம் இப்படி கிளம்பலான்னு போனா அடுத்த பக்கம் ஒரு அப்படி கிளம்புன உடனே டிவியில பாத்தீங்கன்னா இப்போதான் லேட்டஸ்டா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த திரைப்படம், அதை போய் பார்த்துடலாம் தியேட்டர்லயே அப்படின்னு நினைச்சோம், ஆனா முடியல. ஆனா இப்ப வந்து கிளம்பும் போது, அதாவது சித்தி விநாயகர் கோயிலுக்கு கிளம்பும் போது பார்த்தா இந்திய தொலைக்காட்சிகளில் இதுவரையிலும் வெளிவராத இந்த திரைப்படம் இப்பொழுது புதுதாக அப்படின்னு காதுல கேட்ட உடனே, சரி இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு இப்படி திரும்பினாலும் அந்த படத்துல இருக்கிற அந்த ஹீரோவை பார்த்த உடனே சரி அப்படியே லேசா ஒரு நுனி சேர்ல ஒரு நுனி இடத்துல அப்படியே உட்காரும். அப்படி ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போனதான் என்ன, அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு 4 பேர் முன்னாடி பேசுவாங்களாம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் முடியறதுக்கு எப்படி ஒரு 15-20 நிமிஷம்னு மைண்ட் கால்குலேட் பண்ணி என்ன பண்ணோம், பேக்வேர்ட்ல தள்ளி கண்ணு என்ன சொல்லும் பாத்துரு, காது என்ன சொல்லும், இது என்னதான் சொல்றான்னு கேட்டுரு அப்படின்னு சொல்லி மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து. இந்த வழி அடைக்க முடியுமா? இதுதாங்க வந்து ஒரு சேலஞ்ச், இதுதான் கஷ்டம். இதை வென்றவர்கள் யாரோ அவர்கள் தான் ஞானிகள். அப்ப பெருமாள்கிட்ட சொன்னாரு, இப்படி சொன்னோன்னா 5 புலன் கொடுத்துட்டு இப்படி போட்டு படுத்துறாருன்னே மணிவாசக பெருமான் கையில ஒரு பிரம்பு வச்சிருந்தாரு. அடித்து அடித்து அக்காரம் தீட்டிய திருவருள் போட்டு விளாசு விளாசிட்டாரு அவனை கேட்டவன.
சாமி நான் என்ன தப்பா கேட்டேனா? 5 புலனையும் வந்துட்டு இப்படி எனக்கு துன்பத்தை செய்யற புலன், ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது ஒரு செய்நன்றி இருக்கா? கொஞ்சமாவது ஒரு செய்நன்றி இருக்கா? இந்த தேவையில்லாத இந்த 5 புலனை பெருமான் உனக்கு கொடுப்பாரா? தேவையில்லாதத 5 புலனை கொடுத்திருக்கிறார்னு சொன்னா தேவையில்லாதது பெருமான் நமக்கு எங்கேயாவது கொடுத்திருக்கிறாரா? 36 கருவிகரணங்கள் என்று சொல்லக்கூடிய கருவிகரணங்கள், 60 தாத்துவியங்கள், 96 தத்துவங்கள், தாத்துவியங்களை கொடுத்து இந்த மண்ணுலகத்திலே நம்மை அனுப்பி இருக்கிறார் பெருமான் என்பதாக சொன்னால் அவருடைய கருணை வான் கருணை. சும்மாவா நம்மளை அமிச்சாரு? பொறிபுறங்களை கொடுத்து தான் அமிச்சாரு. கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு 5 புலனை கொடுத்துட்டாரு, என்னால முடியல, 5 புலனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, ஆச்சு மூச்சு இந்த கம்ப்ளைண்ட் பண்ற வேலையெல்லாம் விடுன்னு போட்டு ஒரு 4 அடி அடிச்சதுக்கு அப்புறம் பெருமான் திருவடியில விழுந்து மணிவாசக பெருமான் என்னதான் சொல்ல வரீங்க? நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இது முக்கியமான உதாரணம். இதை நீ ஃபாலோ பண்ணேன்னு சொன்னா உனக்கு பெருமானுடைய முக்தி சித்தியாகும் என்பதாக. என்ன அது அப்படின்னோடனே, ஒண்ணும் இல்ல, ஒரு பானை கூட எடுத்துக்கோ, மண் சட்டி. என்னது? மண் சட்டி. இந்த மண் குடம் என்று சொல்லக்கூடிய இந்த மண் சட்டி ஆகிய இந்த சட்டியில ஒரு 5 ஓட்டை போடும். எத்தனை ஓட்டை? 5 துவாரங்கள் அட் டிஃபரெண்ட் டைரக்ஷன். இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, அடியில ஒண்ணு போட்டாச்சா? போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணு, இந்த சட்டியில நீ நல்ல பசும்பால், கறந்த பசும்பால் எடுத்து ஒரு லிட்டர் 2 லிட்டர் எடுத்து அந்த பானையில ஊத்து. சரி சாமி, சரிங்க, எடுத்து போய் 1 லிட்டர் ஊத்துறாரு. என்ன ஆச்சு? அமை 5 துவாரம் வழியா வெளில போயிடுச்சு. சரி, இன்னொரு 2-3 லிட்டர் ஊத்து, இன்னொரு 2 லிட்டர், இன்னொரு 2 லிட்டர் ஊத்திக்கிட்டே இருக்கான், போய்கிட்டே இருக்கு. சாமி, இதுக்கு ஒரு வழியே இல்லையா? நான் எத்தனை தடவை ஊத்தி 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 ஊத்துனாலும் என்ன ஆகுது? 5 வழியா போயிட்டே இருக்கு. அது போலதான் பெருமானே, உன்னை என்னுடைய மனமாகிய அந்த உள்ளத்திலே நிறுத்தலாம் என்பதாக எவ்வளவுதான் நான் அமைத்து உன்னை உள்ளக்குள்ள வச்சாலும் 5 வழிகள் என்று சொல்லக்கூடிய வழியின் வழியாக எப்படி பால் வெல்ல போகுதோ அது போல நீ என் நெஞ்சத்தை இடமாக வைத்தாலும் வெளியிலே 5 புலன்கள் வழியாக டக்கு டக்கு டக்குன்னு ஆற்றிலே கரைத்த புலி போல கரையுது தவம். எவ்வளவு காலம் செஞ்ச தவமாக இருந்தாலும் ஒரு வினாடி அந்த தவம் ஆற்றிலே கலைத்த புலி போல போகும்னார். ஒரு வினாடி. நீங்க பல காலம் செஞ்சிருக்கலாம். மறுவானை பெண்ணாக்கி அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற உருவனேனும் எமது சிவ கொடுந்தானே ஞானி என கூறனாதே அப்படின்னார் வள்ளலார். ஒரு சலவை தொழிலாளி துணி துவைத்துக் கொண்டிருந்தார். துணி துவைத்து கொண்டிருக்கும் போது ஒரு தவ முனிவர், தவசீலர் ஒரு அரச மரத்து அடியில உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். மிகுந்த தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது கல்லுல எடுத்து ஓங்கி ஓங்கி அடிக்கிறான். எதை? அழுக்கு துணி. அடிக்கும் போது அதுல அழுக்கு தண்ணி இருக்கும் இல்லையா, அது இந்த தவம் செஞ்சிட்டு இருக்க அந்த முனிவர் மேல படுது. பட்ட உடனே அவரு கருணையோட சொன்னாரு, அப்பா, என்னுடைய அந்த அடிக்கிற அந்த அழுக்கு தண்ணிய மேல படுதுப்பா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அந்த பக்கமா போய். அவன் உடனே சொன்னா, யோ நீ போய் அந்த பக்கம் உட்காரியா? உடனே அவருக்கு உடனே கோவம், என்னது என்ன போய் அந்த பக்கம் உட்கார சொல்றீங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு கண்ணை அப்படி விழிச்சாரு. விழித்த உடனே அவன் என்ன ஆயிட்டான், பெண்ணா மாறிட்டான். மனைவி வந்தது. மனைவி வந்துட்டு எங்க தன்னுடைய கணவன் அப்படி இப்படின்னு தேடிட்டு இருந்தது. தேடினா, நான் தான் உன்னுடைய கணவன், பேர் வீரண்ணாவா இருந்தது, இப்ப வீரம்மாவா ஆயிட்டியே. இல்ல இல்ல, இந்த ஆள் என்ன மாத்திட்டார். உடனே போய் அது சொல்லிச்சு, ஐயோ என் கணவனை இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னேன், நான் எப்படியா வாழ்வேன் அப்படின்ச்சு. முறைச்சு பார்த்தாரு, அந்த அம்மா ஆனா மாறிடுச்சு. இந்த ஆளு பொண்ணா மாறிட்டா, அவரு பெண்ணா மாறி. பையன் வந்து ரொம்ப இம்சை பண்ணான். அவங்க பெரிய ரவுடி. அந்த அம்மா 2 பேரும், ஓ என்னையா பண்றன்னு அவன் வாள் எடுத்து அந்த பக்கம் கம்ப எடுத்து சுத்த ஆரம்பிச்சான். அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு, இறந்துட்டான்.
இப்படி ரெண்டு பேரும் போய் அந்த ஞானியினுடைய திருவடியில விழுந்து, சுவாமி நாங்க செய்ததெல்லாம் மன்னிச்சுக்கங்க, எங்களை திருப்பி நிலைமை கொள்வாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஞான நிலையில அவங்களை திருப்பி மீண்டும் கொண்டு வந்துட்டார். இப்படி கொண்டு வந்து சக்தியை புரிந்த ஒரு ஆணை பெண்ணாக்கி, பெண்ணை ஆணாக்கி, மீண்டும் ஆணை பெண்ணாக்கி, பெண்ணை ஆணாக்குகின்ற, இறந்தவரை எழுப்புகின்ற ஒரு மிகப்பெரிய தவசீலராக இருக்கக்கூடிய அவரை நீ ஞானி என்பதாக சொல்லாதேன்னார். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் அதுக்கு அப்படின்னாரு. ஏன்னாரு, அவர் தன்னுடைய வாழ்நாளிலே உலால் உண்ணலாமா அப்படின்னு ஆசைப்பட்ட காரணத்தினாலே அவர் செய்த தவத்தினுடைய பயன் அத்தனையும் போய் அவர் ஞானி என்ற நிலையை இழந்தார். அப்படின்னு எதுக்கு? உலால் உண்ணலாமான்னு உண்ணலாமான்னு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதுக்கு ஆற்றிலே கலைத்த புலி போல போயிடுச்சு. அப்படி எவ்வளவுதான் அந்த பானையில ஊத்துனாலும் 5 புலன்கள் என்று சொல்லக்கூடிய 5 ஓட்டை துவாரத்தின் வழியா சுவாமி நிற்பாரானா நிற்க முடியுமா? நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் நீங்க உயர்ந்த பொருளை அதுல ஊத்துனாலும் என்ன ஆகும்? இந்த 5 துவாரங்கள் வழியாக வெளியில தான் போகும். ஆனால் மணிவாசக பெருமான் ஒருவர் தான் அதற்கு விடை சொன்னவர். இது திருவாசகத்தின் வழியாக விடை சொன்னார். இந்த ஓட்டை குடத்தை நிரப்புபவர்களுக்கு சித்தி விநாயகர் கோயிலின் சார்பாக நம்முடைய ஐயா அவர்கள் டேஷ் டேஷ் தொகையை கொடுப்பார். அது அரண்மனைக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரம் படுத்திட்டு ஓட்ட குடத்துல 5 ஓட்டை, ஒரு ஓட்டை இருந்தாலும் பரவாயில்ல, கையை வச்சு அப்படி இப்படி நினைச்சிட்டு ஊத்திடலாம். 5 ஓட்டைகள் உள்ள குடத்தை நிரப்புவர்களுக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? அப்ப மணிவாசக சொன்னாங்க, இதுதான் இப்ப நான் சொல்ல வந்த கருத்து. நீ இவ்வளவு நேரம் நீ இதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. பெருமான் கொடுத்தது இது வழியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஓட்ட கொடுத்த நான் நிரப்பி காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போனார். எங்க கூட்டு போனார்? கடலுக்கு கூட்டு போனார். கடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த ஓட்ட குடத்தை நடுக்கடல்ல போயிட்டு தூக்கி போடுனார். போட்ட உடனேயே எந்த ஓட்டையின் வழியாக நீர் வெளியிலே சென்றதோ இப்பொழுது அதே ஓட்டையின் வழியாக கடல் நீர் உள்ளே சென்று குடத்தை நிரப்பி குடம் நிறைந்தது. அதுபோல பெருமானிடத்திலே நாம் அருளாகிய அமுத கடலிலே உள்ளே குளித்தோம் என்பதாக சொன்னால், இந்த 5 புலன்களையும் பெருமானிடத்திலே செலுத்தினோம் என்பதாக சொன்னால், அந்த 5 புலன்கள் வழியாக பெருமான் உள்ளே சென்று நம்முடைய உள்ளத்தை நிரப்புவார் என்பதைத்தான் சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கினா என்ன? சாம்பார் ஆக்கி, சோறு ஆக்கி. அந்த இடத்துல எத்தனை ஆக்கி போடுறாரு? சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத பலக்கு ஆக்கி. வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. அப்புறம் சொன்னார் என்ன? வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி 5 புலன்கள் ஆற நின்ற இச்சை மால் அமுத பெருங்கடல். நீ எங்க குளிச்சிட்டு இருக்க போட்டுட்டு இருக்கன்னா இந்த உலகத்து இன்பத்தை இதுல போட்டேன்னா வெளியில வந்துகிட்டே இருக்கும். பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதாக சொன்னால் 5 புலன்களும் ஆறுகின்ற அந்த 5 புலன்கள் என்று சொல்லக்கூடிய 5 ஓட்டைகள் வழியாக உள்ளே சென்று என் உளம் நெக 5 புலன்கள் ஆற என் உள் புகுந்து இச்சை மால் அமுத பெருங்கடல் அந்த கடல்ல தூக்கி உன்னை போட்டுரு. அதுக்கப்புறம் 5 புலன்களும் உன் வேலையை செய்யும். நீ பெருமானுக்கு அடிமையாக நின்றாய் என்பதாக சொன்னால் உன்னை தந்தனை மலையே 2 மிலி தமியனேற்கே என்பதாக சொல்லி சிந்தனையை பெருமானுக்கு வை. அவனுடைய கண் இணை என்று சொல்லக்கூடியது அந்த திருவடிக்கு வைக்க வேண்டும். அவனுடைய வாக்கு என்பதாக சொன்னால்
அது பெருமானுக்கு உரிய வாக்காக அவனை பற்றி பேசுகின்ற நாமமாக அதை அமைத்து கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? தேன் கிடைக்கும். ஆக தேன் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக சொன்னால் உன்னுடைய மனம், வாக்கு, காயம், ஐம்புலன்கள் எல்லாவற்றையும் மடைமாற்றம் செய்யணும். நாம எந்த பக்கம் இப்ப திருப்பிட்டு இருக்கோம்னு சொன்னா உலக இன்பத்தின் பக்கம் திருப்பி அதிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதுல கொஞ்சமாவது பெருமான் பக்கம் திருப்புங்கன்ற. எல்லாத்தையும் திருப்ப முடியாது. இங்க உட்கார்ந்துக்கிட்டு நான் சொல்றது ரொம்ப ஈஸி. எல்லாரும் எல்லா 5 புலன்களையும் அந்த பக்கம் திருப்புங்க அப்படின்னா வீட்டுல புளிக்குழம்பு வைக்கிறது யாரு? இன்னைக்கு சமைக்கிறது யாரு? மோர் கொடுக்கு. இப்ப கேள்வி வரும் இல்லையா? அதனால எல்லா உலக வாழ்விலே இருந்து கொண்டே நாம் பெருமானுடைய அந்த உள்ளத்தை பெருமானிடத்திலே நாம் வைத்தோம் என்பதாக சொன்னால் அந்த சிந்தனையை முதல்ல வைக்கணும். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க பிசிக்கலா என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய சிந்தை மட்டும் பெருமானிடத்திலே அதை வைக்கின்ற அந்த ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியை செய்தோம் என்பதாக சொன்னால் உங்களுக்கும் இந்த தேன் கிடைக்கும். பெருமான் தித்திக்கும் தேனாக விளங்குவார். நான் அதை அனுபவித்தேன் என்று சொல்லி அதற்கு தவம் செய்தல் வேண்டும். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இந்நமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமானாக உங்களுக்கு அவர் விளங்குவார் என்பதும் இந்த திருவாசகத்தை யார் யாரெல்லாம் படிக்கிறீர்களோ அவர்கள் அந்த தேனை உண்டு நினைத்தனை தேன் இல்ல, இது எப்பொழுதும் நினைத்தோறும் காணுந்தோறும் பேசுந்தோறும் தேனாக விளங்குவது இந்த திருவாசகம் என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை அந்த திருவாசக தேனை பருகுகின்ற ஒரு வாய்ப்பினை கொடுத்த இந்த அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பு நம்முடைய சித்தி விநாயகர் கோயிலிலே அமைக்கின்ற இந்த பெருமை இந்த நம்முடைய தலைவர் ஐயா அவர்களும், நம்முடைய தியாகராஜன் ஐயா அவர்களும், பிரகாஷன் ஐயா அவர்கள், ஓதுவார் ஐயா அவர்கள், இப்படி எல்லோரும் இந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்து இதை சிந்திக்கின்ற ஒரு பேச்சினை பெருமான் திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. அந்த கூட்டி வைத்த பெருமான் திருவருளுக்குத்தான் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.